ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்புறம் அந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஷேர் வந்து இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போனஸுக்கு வேண்டி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு போனஸ் ஷேர் கிடைக்கும் 1:2 அந்த ரேஷியோவில். ஸோ இப்போ வந்து அந்த ஷேரை கை வைக்க முடியாது. நீங்கள் கேட்டிருக்கிறது ஓகே தான், பட் ஆக்சுவலி முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. 4 to 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இப்போதைக்கு அந்த ஸ்டாக் நெகட்டிவ் தான் காட்டும் மார்க்கெட்டில். ஏன்னா போனஸுக்காண்டி அந்த ஸ்டாக்கை பிரிச்சிருக்காங்க 1:2 அந்த ரேஷியோவில். ஸோ ஓவரால் இது வந்து கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் கிடைக்கும். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்புறம் இந்த சாய் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு பங்கு, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 450 ரூபா அந்த டைமில் வந்து ஒரு 15 ஷேர் வாங்கினேன். கண்டினியூஸாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அது 5%, டெய்லியும் 5% வந்து டவுன் ஆகுது. நான் வந்து செல் பண்ணவா, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓரளவு நீங்கள் கேட்ட அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ரிஸ்கில் தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தேன், 89 crores தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 530 ரூபா வந்து பீக் லெவல் போயிருக்கு. அந்த பீக்லேருந்து இப்போ 309 ரூபா இருக்குது. ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்பா ஃபினான்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிலாம் ப்ரெஷரில் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அது மாதிரிப்பட்ட ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே. நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லியும் 5% வச்சு தான் இறங்கிட்டு இருந்திருக்கு. 530 ரூபா அந்த லெவல்லேருந்து 309 ரூபா இருக்குது. இன்னும் இந்த ஸ்டாக்லாம் அடி விடும். ஆக்சுவலி ஏன் நீங்கள் இப்படிப்பட்டு போய் மாட்டுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நான் செக் பண்ணி பார்த்தா ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸே இந்த ஸ்டாக்கில் ப்ராப்பராக ஷோ ஆகலை. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் தைரியமாக போய் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பாருங்கள், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸை பாருங்கள், நெக்ஸ்ட்டு வேல்யூஷன், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, இதெல்லாம் பேசிக் ஈஸியாக அந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. இப்போ அந்த ஸ்டாக்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு வரது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. சம் ரிஸ்க் ப்ராப்ளம்ஸ் அந்த ஸ்டாக்கில் இருக்குது, அதனால தான் கண்டினியூஸாக அடி வாங்குது. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ ஓவரால் இது வந்து சாய் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ தேர் இஸ் ஹெச்எம்பிவி வைரஸ், அது ஹெச்எம்பிவியில் ப்ரோ ஹெச்எம்பிவி அந்த வைரஸு. ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அது இந்தியாவை பெருசாக அஃபெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. அது வந்து சைனாவில் அந்த வைரஸ் வந்திருக்கு. பட் வேர்ல்டு லெவல் அது ஸ்ப்ரெட் ஆகலாம் வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே கட்டுப்படுத்திடுவாங்க. ஸோ அது பெருசாலாம் அதெல்லாம் ஒன்றும் இம்பாக்ட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஆகின மாதிரி இல்லை. ஸோ மார்க்கெட் அதனால பெருசாலாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் காட்டன், இந்த பங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. கிரீவ்ஸ் காட்டனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக்கு தான், காட்டன் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ கிரீவ்ஸ் காட்டன் வந்து 278 ரூபா மார்க்கெட்டில் இருக்குது. 319 தான் அவங்களோட ஹை. அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ட்ரெண்டில் இறங்கியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டோட 2.5% பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பட் முன்னாடி அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக் கிரீவ்ஸ் காட்டன் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 124 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது இந்த கிரீவ்ஸ் காட்டனு. இந்த டைம்ஸ் இவ்வளோ டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கை வைக்கிறது ரிஸ்க் தான். ஆக்சுவலி நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ 278 ரூபா இருக்குது பங்கு, 124 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இந்த டைமில் கை வைக்கிறது நியாயமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேபி வந்து டவுன் ட்ரெண்ட் வரலாம், அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இதெல்லாமே நான் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ப்ரோ. ஆக்சுவலி 150 ரூபா 138 ரூபாலாம் வரும்போது நான் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கினேன். ஏன்னா 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட இருக்கும்போது நான் என்னோட ஓன் ரிஸ்க் எடுத்து தான் நான் அந்த ஐஆர்எஃப்சி இதில் எல்லாமே வாங்கினேன். ஸோ இனி ஆர்வினெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற ஒரு 400 கீழே வரும்போது அதுலேயும் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அது ஃபண்டமெண்டல்ஸ்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, ஆர்டர் புக்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஐஆர்எஃப்சி பார்க்கும்போது ரயில்வே செக்டருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ஆர்வினெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நல்ல செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ மேபி ஐஆர்எஃப்சி நான் வந்து ஓனாக ரிஸ்க் எடுத்து வாங்கினேன். 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட இருக்கும்போது அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட கருத்து தான். நெக்ஸ்ட் ஒருத்தர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் சிங், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாமே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதில் ஹிண்டால்கோட பிஇ வந்து 10 இருக்கும். பட் ஹிண்டால்கோ இப்போ இருக்க ட்ரெண்ட்லலாம் கை வைக்க முடியுமான்னு தெரில. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சிங் அது கொஞ்சம் கடன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர்லாம் தான் இருக்குது. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அந்த செக்மெண்ட்டில் இப்போ கை வைக்க முடியாது. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகிற சமயத்தில் கிடைக்கும். ஏன்னா ரைவல்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐடிசி, பிரிட்டானியா, நெஸ்லே இதோட ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு நீங்கள் வந்து ஐடிசி பெட்டராக இருக்கும். ஆனால் அவர் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, இந்த 3 ஸ்டாக்குமே இருக்குது, 3 ஸ்டாக்லேயே ரெத்தார் தான் ஓடிட்டுருக்கு, ஹோல்ட் ஆர் பை ஆர் செல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஓகே, ரிமைனிங் அதர் 2 ஸ்டாக்ஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஓகே, பட் ஹிண்டால்கோ அண்ட் ஹிந்துஸ்தான் சிங் வந்து லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்குமாங்கிறது என்னோட கருத்து தெரில. பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹிண்டால்கோவில் 30 குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணுறேன், இப்போ 13% லாஸில் இருக்குது. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த ஹிண்டால்கோ ஹிந்துஸ்தான் சிங்லாம் நான் ட்ராக் பண்ணுறது இல்லை, பட் உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். ஆக்சுவலி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்காங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே, அந்த பிஸ்னஸ் எல்லாமே இப்போ. ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரெண்ட்லேருந்து இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு வராங்க. நீங்கள் பீக் லெவலில் இருக்கும்போது அதுக்குள்ளே போய் வாங்கியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், மேபி நீங்கள் வாங்கின ட்ரெண்டுக்கு மறுபடியும் மீண்டு வர சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரெண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது எதனால் வாங்குகிறோம், இது லாங் டேர்மில் அந்த பிஸ்னஸ் நிலைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. இதனால் நீங்கள் இப்படி உங்களுக்கு டவுட் வருது, வாங்கின பிறகு அது லாஸ் ஆனாலும் நீங்கள் ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போ நான் டாடா மோட்டர்ஸ் 965 வாங்கினேன், அது வந்து 750 வந்த பிறகு நான் ஃப்ரைட்டன் ஆகலை. ஒரு ஸ்டாக்குக்கு எனக்கு 210 ரூபா அடி வாங்கின பிறகு வர பயப்படல. ஏன்னா லாங் டேர்முக்கு அது நல்லா பண்ணும் அப்படிங்கிற பேசிஸில் நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணி வாங்கணும். அதனால அந்த தவிர மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ கொச்சின் ஷிப்யார்டை பற்றி சொல்லுங்கன்னு. கொச்சின் ஷிப்யார்ட் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் முன்னாடியே வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். கிட்டத்தட்ட 130% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து டிஃபென்ஸ் செக்டார், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வர ஆர்டர் மூலமாட்டி உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். டிஃபென்ஸ் செக்டாரில் ப்ரைவேட் ஆர்டர்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்குது கொச்சின் ஷிப்யார்டுக்கு. அது மாதிரி இந்த ஃப்ளீட்டு, நெக்ஸ்ட் இந்த கப்பல் செய்கிறது, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே கொச்சின் ஷிப்யார்டுக்கு நல்லா கிடைக்குது. பட் வேல்யூஷன் நம்ம கை வைக்க முடியாது. 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க, 1598 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக், இந்த கொச்சின் ஷிப்யார்டு, கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக்லாம் பயங்கரமாக இறங்கியிருக்காங்க. 2979 ரூபாவில் இந்த கொச்சின் ஷிப்யார்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1998 ரூபாவில் இருக்குது. எவ்வளோ ரேஞ்சுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்கள். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸே ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் சொன்னாங்க, இதெல்லாம் 66% வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரும்னு. அது மாதிரி பயங்கரமாக இதெல்லாம் இறங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாட்டு இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா வந்து அவங்க சில லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசெண்டாக லிஸ்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப்பில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒன்று ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா, இன்னொன்று பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்னொன்று NTPC கிரீன் எனர்ஜி, ஸ்விக்கி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில், இது எல்லாமே ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனிஸ் லார்ஜ் கேப் பொசிஷனில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதே கொஞ்சம் புதுசாக இருந்த அந்த மிட் கேப் செக்மெண்ட்டில் இருந்த கம்பெனிஸும் லார்ஜ் கேப்புக்கு வந்திருக்காங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், CG பவர், ICICI Prudential, பாலிகேப் இந்தியா, இண்டஸ் டவர், கமின்ஸ் இந்தியா, இன்ஃபோ எட்ஜ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல வந்து லார்ஜ் கேப் பொசிஷனை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ், NHPC, IDBI பேங்க், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், கனரா பேங்க், ஜிண்டால் ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், அடுத்தது மேன்கைண்ட் ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் கேட்டகரி டவுன் கிரேட் ஆகிருக்காங்க, லார்ஜ் கேப்பில் இருந்துச்சு. அதே மாதிரி 9 ஸ்டாக்ஸ் குறிப்பாக வேரி எனர்ஜிஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸ், விஷால் மெகாமார்ட், ஓல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இன்வென்ட்ரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ், G&TD இந்தியா, 361 WAM, கைன்ஸ் டெக்னாலஜி, ஆதித்யா பிர்லா ஃபேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸில் இருந்து, அதாவது மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதெல்லாமே ஸ்மால் கேப் இருந்தது, இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆட் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ITA, இந்தியன் டெலிகிராம் இந்தியா லிமிடெட், இது வந்து நெக்ஸ்ட் ZF கமர்ஷியல், டெல்ஹிவரி, பூனாவாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் காப்பர், மதர்சன் சுமி வயரிங் லிமிடெட், குளோபல் ஹெல்த், கிளாண்ட் ஃபார்மா, பந்தன் பேங்க், மங்களூர் ரிஃபைனரி, கோ டிஜிட்டல் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஹெல்த், ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ், அப்போலோ டயர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப் கேட்டகரிக்கு டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. Q3 பிஸ்னஸ் அப்டேட். குளோபல் பிஸ்னஸ் 11.74% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குளோபல் அட்வான்சஸ் பார்க்கும்போது 11.65% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குளோபல் டெபாசிட்ஸ் 11.82% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 11.76% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் அட்வான்சஸ் பார்க்கும்போது 9.23% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11.65 lakh crore இருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 23.2% அதிகரிச்சிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 7.3% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஸோ மேபி இந்த குவார்டர் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா போஸ்ட் பண்ண Q3 பிஸ்னஸ் அப்டேட்ஸ் ஆவரேஜ் ஆட் பார்க்கும்போது எல்லா செக்மெண்ட்டுமே 12 to 11% அந்த செக்மெண்ட்டில் வளர்ச்சியாக இருந்திருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட அந்த 40-year ரிசைன், விச் மீன்ஸ் 40-year லெகசி வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் நம்பர் 1 கார் செல்லிங் கார் வந்து அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதை இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2024 பெஸ்ட் செல்லிங் காராட்டு இருந்தது
ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது இந்த வேக்னார் தான், அதாவது மாருதி சுசுகியோட அந்த வேக்னார் தான் இருந்தாங்க. அவங்கள பிரேக் பண்ணி டாட்டாவோட பஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. 2,02,30 கார்ஸ் வந்து விற்றுருக்காங்க 2025. வேக்னார் 1,90,855 கார்ஸ் விற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் மாருதியோட எட்டிகா இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸில் பிரஸா இருக்குது. லாஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல ஹியூண்டாயோட கிரெட்டா இருக்குது. 1,86,919 கார்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு 40 வருஷம் லெகசியை பிரேக் பண்ணி டாட்டாவோட பஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸோட சேர்மன் என் சந்திரசேகரன் அவர் ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் ஏர்லைன் ஆட்டு, வேர்ல்டுலேயே டாப் கிளாஸ் ஏர்லைன் ஆட்டு மாற்றுறது தான் ஒரு கமிட்டட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் இந்தியாவை வந்து டாப் கிளாஸ் ஏர்லைன் ஆட்டு மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்கேங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி 69 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஏர் இந்தியாவை டாடா குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டாப் கிளாஸ் ஏர்லைன் ஆட்டு நாங்கள் மாற்றோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. NTPC கிரீன் எனர்ஜி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 1000 மெகாவாட் வந்து உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் சோலார் PV ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், கிட்டத்தட்ட 2.56 ரூபீஸ் kWh வச்சு 1000 மெகாவாட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வின் பண்ணியிருக்காங்க. 1000 மெகாவாட் ஆர்டரு. ஸோ ஓவரால் இது உத்தரப்பிரதேஷ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. NTPCயோட சப்சிடியான NTPC கிரீன் எனர்ஜி அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்குது. அதானி வில்மர் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர், சிங்கப்பூர் பேஸ்டு வில்மர் இன்டர்நேஷனல் அவங்களும் அதானி குழுமமும் ஜாயின்ட் வெஞ்சூர் பேஸில் ரன் ஆகிற கம்பெனி. 44% நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம்னு சொல்லி அதானி குழுமம் சொல்லிட்டாங்க. இப்போ Q3 அப்டேட்டில் அவங்களோட ரெவன்யூ வந்து 33% வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் 6% வளர்ச்சி. அதில் இகாமர்ஸில் வந்து இகாமர்ஸ் இன்க்ளூடிங் குயிக் காமர்ஸ் சேல்ஸ் வால்யூம் 41% வளர்ச்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே தான் இவங்களும் சொல்லியிருந்தாங்க. மேரிகோன்னு நினைக்கிறேன், மேரிகோன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் மேரிகோ தான். அவங்களும் வந்து அவங்களோட எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து குக்கிங் ஆயில் பிஸ்னஸ் செக்மெண்ட்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சஃபோலோ பிராண்ட்ஸில் எல்லாமே. ஏன்னா அந்த குக்கிங் ஆயிலுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும்னு சொல்லி அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நசரா டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 35% ஆஃப் த ஸ்டேக் வந்து மூன் சைன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 820 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூன் சைன் டெக்னாலஜி இது அக்யூசிஷனுக்கு அப்புறம் ஒரு அசோசியேஷன், அதாவது நசரா டெக்னாலஜிஸில் ஒரு அசோசியேட்டாட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லி நசரா டெக்னாலஜிஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா Q3 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அலுமினியம் ப்ரொடக்ஷன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் ஜிங்க் ப்ரொடக்ஷன் வந்து 2% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வேதாந்தா தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. மாருதி அல்டோ கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி அல்டோ 800 அந்த ரேஞ்சில் ஒரு EV காரை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ப்ரைஸ் 3 லட்சம்னு சொல்கிறாங்க. 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதி ஆல்டோ கார் கொடுத்த அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டுமே 180% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு நொமுரா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நொமுரா பிக் பண்ணதில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்மெண்ட்டில் இது ஒரு டாப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். ஏன்னா இவங்க கண்டினியூஸாக நிறைய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் மொபைல் ஃபோன் கேட்ஜெட்ஸு அந்த செக்மெண்ட்டில் நல்லா பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஸோ 22,256 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும்னு சொல்கிறாங்க. 24% அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி 18,654 ரூபா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 22,256 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு நொமுரா வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி அவங்க வந்து முன்னாடி ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட $3 பில்லியன். இப்போ வந்து டுவல் கரன்சி லோன் மூலமாட்டு 11 பேங்க்ஸ் மூலமாட்டு அவங்க $3 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு 5 இயர் லோன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. $450 மில்லியன் டினாமினேட்டட் ஜாப்பனீஸ் என் மூலமாட்டு இதை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு $700 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. $700 மில்லியன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது $450 மில்லியன். எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் மூலமாட்டு தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வரும். ஸோ இது வந்து எதுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த $3 பில்லியன் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லோன் இருக்குது, அது ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. L&T ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா Q3 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களோட ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் மட்டுமே 4.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரீட்டைல் லோன் புக் 23.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களோட டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க போஸ்ட் பண்ணது 25% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களோட ரீட்டைல் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் இந்த Q3ல ரீட்டைலேஷன் இன்க்ரீஸிங் அது பார்க்கும்போது 91% இருந்தது, இப்போ 97% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து
L&T Finance கொடுத்த Q3 business updates. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.